சீனு, உங்க அப்பா ஒரு நாள் என்கிட்ட சம்மாடி வாங்க போறான். சித்தப்பா அவன் மாட்டினானா நானே இந்த ஸ்டாங்கல ஒரே அடி வச்சிருவேன். ஹாய் ஸ்ரீதர். ஏய் பிரியா, என்ன திடீர்னு வந்து சர்ப்ரைஸ் கொடுக்குற? சர்ப்ரைஸ் கொடுக்காம லெமன் ரைஸா கொடுப்பாங்க. ஏய் கொஞ்சம் சும்மா இரு. என்ன விஷயம் பிரியா? ஸ்ரீதர், உனக்காக நான் ப்ரொடியூசர் சீக்கிரவே பார்க்கிறதுக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தந்தேன். ஐயோ, ப்ரொடியூசர் சீக்கிரவா? அவரோட அப்பாயின்மெண்ட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாச்சே. ஏற்கனவே அவர் 4 படம் எடுத்து கஷ்டத்தை தான் இருக்காரு. அவர்கிட்ட அப்பாயின்மெண்ட் வாங்குறதுல என்ன கஷ்டம்? நீ வா ஸ்ரீதர் போலாம். சித்தப்பா இந்த சான்ஸ் மட்டும் உனக்கு கிடைச்சது நீ பெரிய ஆள் ஆயிடுவே. ஏய் இந்த சான்ஸ் எனக்கு கிடைக்கலனாலும் கண்டிப்பா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன். எப்படி சித்தப்பா சொல்ற? நம்ம எதிர் வீட்டு மேஸ்திரி ரொம்ப நாளா பெரிய ஆள் வேலைக்கு ஆள் வேணும்னு கேட்டுட்டு இருக்காரு. ஒரு மூடு மாதிரி அங்க போய் சேர்ந்தாலும் சேர்ந்துருவேன். ஐயோ சித்தப்பா, ஒன்னையே நீ மட்டப்படுத்தி பேசிக்கிற. தோல்விதான் வெற்றிக்கு முதல் படி. நீ போய் முதல்ல எக்ஸாமுக்கு படி. வேண்டாம், இந்த படத்துல உன் பேர் சீனுன்றதுக்காக எல்லா சீனுக்கு வந்து உயிரை வாங்கியா? போய் சொல்லலாம். என்னமா பிரியா இந்த பக்கம்? சார், அன்னைக்கு உங்ககிட்ட இவரை பத்தி சொன்னேன்ல. ஏய் பிரியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. நான் இல்லாதப்ப எதுக்கு கண்டவங்க கிட்ட என்ன பத்தி சொல்ற? நீ உன் வாயால தான் அழிய போற. இவர் தான் உனக்கு சான்ஸ் கொடுக்க போற ப்ரொடியூசர். சாரி சார். பரவாயில்ல தம்பி. அம்மா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, மியூசிக் டைரக்டர் பாத்துறேன். என்ன தியேட்டர் ரெடியா இருக்கா? ரெடி சார். டைரக்டர் வந்துட்டாரா? இதோ வந்துட்டாரு. நீங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருங்க. இதோ வந்து வாங்க வாங்க. வணக்கம் பாஸ். வணக்கம். உட்காருங்க தம்பி. நான் உங்களுக்கு தம்பியா? நான் எங்க அண்ணனுக்கு தான் பாஸ் தம்பி. தம்பி நல்லா தமாஷா பேசுறீங்க. சிச்சுவேஷனை சொல்லுங்க, பின்னிடுவா. அப்படியே எனக்கு 2 கூட பின்னி தருவா. அப்படியா? படத்துல மட்டும் காமெடி பண்ணுங்க, என்கிட்ட காமெடி பண்ணாதீங்க. சிச்சுவேஷனை மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. அதாவது பாஸ், நிலாவில் ஆயா வடை சுடுறாபடி. அப்போ என்ன ஆகுது என்றால் வடை தவறி கீழே விழுகிறது. சூப்பர் சிச்சுவேஷன் பிரியா, நீ வேணா பாரு. இந்த வருஷம் இது செம்ம ஹிட் ஆக போகுது. அந்த வடையை யார் எடுப்பா என்ற டென்ஷனும் மற்றும் ஆயா மனதுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அந்த ஃபீலிங் எமோஷன் எல்லாமே எனக்கு மியூசிக்கில் ஏத்த இறக்கத்துடன் வேண்டும் பாஸ். ஏத்த இறக்க வேணும்னா சபரிமலைக்கு போங்க. அங்கதான் 5 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை ஏத்த இறக்கம் வரும். என்ன பாஸ் நீங்க மியூசிக்ல ஏத்த இறக்கம் கேட்டேன், காமெடி பண்ணிட்டு காமெடி. அதெல்லாம் சவுண்ட் இன்ஜினியர் பாத்துக்குவாருப்பா. நீ சிச்சுவேஷன் மட்டும் சொல்லு. பாஸ் எத்தனை தடவை பாஸ் சிச்சுவேஷன் சொல்றது? முதல்ல மியூசிக் கம்போஸ் பண்ணுங்க. வாங்க வாங்க வாங்க. ஓகே ஓகே. இப்ப பாருங்க, வடை தவறி கீழே விழுது இல்லையா? அப்பா கேட்டுக்கங்க. டமுக்குடப்பா தப்பா, டமுக்குடப்பா தப்பா, டமுக்கு 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 தப்பா. ஓகே பாஸ், டமுக்குடப்பா ஓகே. இதே வந்து ஒரு 4 விதமா யோசிச்சு நல்லா இருக்கும். 4 விதமா. இப்ப பாருங்க, குமுக்கு குப்பா குப்பா, குமுக்கு குப்பா குப்பா, குமுக்கு 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 குப்பா குப்பா குப்பா. ஓகே பாஸ், அதாவது இது இன்னும் கொஞ்சம் பிரைட்டா வேற ஏதாவது யோசிச்சீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். இன்னும் பிரைட்டாவா? இத கேளுங்க. டிமக்கு 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 டிப்பா, டிமக்கு 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 டிப்பா, டிப்பா 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 டிப்பா. பாஸ் நான் எதிர்பார்க்கறது இன்னும் வரல பாஸ். நீ என்னதான் தம்பி எதிர்பார்க்கறீங்க? எங்க ஆயா ஊர்ல இருந்து வருவாங்க எதிர்பார்த்து. போங்க 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 தம்பி. ஓகே தம்பி, நான் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி 3 டியூன் போட்டுருக்கேன். இதுல ஒண்ண சூஸ் பண்ணி வைங்க, ரெக்கார்டிங் போயிடுவோம். நான் வரேன். என்ன சிச்சுவேஷன் சொல்லி தெரியல, ஒண்ணும் தெரியல. என்ன சூப்பர் சிச்சுவேஷன் சார். என்ன சிச்சுவேஷன்? அந்த கேரக்டர் என்ன மேட்டர் சொல்ல வரணும் புரியல. போங்க போங்க போங்க. சிச்சுவேஷனுக்கு என்கிட்ட ஒரு நல்ல டியூன் இருக்கு சார். சார் அந்த பாட்டியோட எமோஷனுக்கு இளையராஜாவோட டியூன்ல இருந்து கொஞ்சம் திருடிக்கலாம் சார். அப்புறம் இந்த பாட்டியோட டென்ஷன் இருக்குல்ல சார், அது வந்து வெஸ்டர்ன்ல இருந்தா நல்லா இருக்கும் சார். அதனால ஏஆர் ரஹ்மான், ஹாரிஸ் ஜெயராஜ் இருந்து கொஞ்சம் திருடிக்கலாம் சார். அப்புறம் இந்த பாட்டியோட ஃபீலிங்ஸ்க்கு எஸ்ஏ ராஜ்குமார் இருந்து கொஞ்சம் டியூன் திருடிக்கலாம் சார். பாஸ் இந்த கேரக்டர் தெரியாது, திருட்டு கோட்டா இருக்கும் போது. ஆனா ஒண்ணு பார்த்தா எதிர்பார்க்கிற மேட்டர் உங்களிடம் அப்படியே இருக்கிறது. எங்க சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. என்ன தம்பி அழகா 3 டியூன் சொல்லிட்டு போனே, ஏதாவது செலக்ட் பண்ணியா? நீ என்ன டியூன் போட்டா அப்படி? இந்த கேரக்டர் அருமையா போட்டா அப்படி. முதல்ல போய் எங்க அர்ச்சனை சேர்ந்து டியூன் எப்படி போறதுன்னு கத்துக்கணும். போங்க போங்க போங்க. அவரே வச்சு டியூன் போட்டுக்க, நான் ரெக்கார்டிங்க கேன்சல் பண்றேன். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். சார் ப்ளீஸ் சார். சார் அப்படிலாம் சொல்லாதீங்க சார். உனக்கு பாட தெரியும் இவர் தானே சொன்னாரு, பாடு. சார் அதெல்லாம் வேணாம் சார். சார் ப்ளீஸ் சார். அப்ப உனக்கு பாட தெரியாது? தெரியும் சார். அப்ப பாடு சார். இந்த பாட்டுக்கு ரெயின் எஃபெக்ட்லாம் வேணும் சார். ரேடியோல எப்ப மழை வரும்னு கேட்டு சொல்லுங்க, பாடுறேன். இதெல்லாம் பாடுன்னு தெரிஞ்சாலே மழை தானா கூட்டு பஸ். பாடுங்க பாடுங்க பாடுங்க. வேணாம் சார். சார் வேணாம் சார். பாடுங்க. நான் உன்னைத்தோட விண்ணை அடைந்தேன்.
ஏன் நிலவே ஏன் நிலவே நீ விண்ணை விட்டு மண்ணை தொட்டு கடலுக்குள் புகுந்து விட்டாய். இமை மூட மறுத்து விட்டால் விழிகள் தூங்காது. இடி தாங்கும் இதயம் கூட மௌனம் தாங்காது. உன் ஈர்ப்பு விசையினிலே அன்பே அன்பே நான் வந்து விழுந்து விட்டேன் அன்பே அன்பே. நீ போட்ட சத்தத்துல மாறி நின்ன ப்ரொடியூசர் கீழே வந்து கை கால உடச்சிட்டா. அப்படியே ஷூட்டிங் கேன்சல் பேக்கப் ஆயிடுச்சு. ஆனா ஒண்ணு கண்டிப்பா சொல்றேன், நாளைக்கு நான் எடுக்க போற படத்துல நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர். நீங்க நேரத்துல வந்து புரியுறதா? போங்க 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 போங்க. தேங்க்யூ சார். வா வா.